பொற்சாசனம் கெபச கல்வெட்டு போன்ற இந்த 3 கல்வெட்டுகளும் எந்த மன்னன் பற்றி குறிப்பிடுதுண்டா வசவ மன்னன் பற்றி குறிப்பிடுது. வசவ மன்னன் பற்றி குறிப்பிடுகின்ற கல்வெட்டுகள் என்ன? பெருமியன் குல கல்வெட்டு, கெபச கல்வெட்டு, வல்லிபுர பொற்சாசனம் போன்ற இந்த 3 கல்வெட்டுகளும் வசவ மன்னன் பற்றி குறிப்பிடுது. அடுத்தது வந்து யார்? ருவன்வெளிசாய கல்வெட்டு. ருவான் வெளிசாய கல்வெட்டு. இந்த ருவான் வெளிசாய கல்வெட்டு யாரை பற்றி குறிப்பிடுது? புத்த பாரிந்த மன்னன் பற்றி குறிப்பிடுது. ருவான் வெளிசாய கல்வெட்டு வந்து யாரை பற்றி குறிப்பிடுது? புத்த பாரிந்த மன்னன் பற்றி குறிப்பிடுது. அடுத்த வந்து கதிர்காம கல்வெட்டு வந்து யாரை பற்றி குறிப்பிடுதுண்டா? திரிதர மன்னன் பற்றி குறிப்பிடுது. கதிர்காம கல்வெட்டு வந்து யாரை பற்றி குறிப்பிடுதுண்டா? திரிதர மன்னன் பற்றி குறிப்பிடுகின்றது. அடுத்த வந்து நாகரிகந்த கல்வெட்டு வந்து என்ன? நாகரிகந்த கல்வெட்டு வந்து யாரை பற்றி குறிப்பிடுதண்டா? யாரை பற்றி? குமார தாச மன்னன். என்ன? நாகரிகந்த கல்வெட்டு யாரை பற்றி குறிப்பிடுது? குமாரதாச மன்னன் பற்றி குறிப்பிடுது. நாகரிகந்த கல்வெட்டு யாரை பற்றி குறிப்பிடுது? குமாரதாச மன்னன் பற்றி குறிப்பிடுகின்றது. அடுத்த மிகுந்தலை சுவர் கல்வெட்டு வந்து யாரை பற்றி குறிப்பிடுது? மிகுந்தலை சுவர் கல்வெட்டு வந்து யாரை பற்றி குறிப்பிடுது? 4ஆம் மகிந்த மன்னன் பற்றி குறிப்பிடுது. மிகுந்தலை சுவர் கல்வெட்டு யாரை பற்றி குறிப்பிடுது? 4ஆம் மகிந்தன் பற்றி குறிப்பிடுது. தோணிகல கல்வெட்டு வந்து என்ன? தோணிகல கல்வெட்டு வந்து யாரை பற்றி குறிப்பிடுது? கீர்த்திசிறி மேவ மன்னன் பற்றி குறிப்பிடுது. தோணிகல கல்வெட்டு யாரை பற்றி குறிப்பிடுது? கீர்த்திசிறி மேவ மன்னன் பற்றி குறிப்பிடுது. அடுத்த வந்து கேப்பிட்டிகம கல்வெட்டு வந்து யாரை பற்றி குறிப்பிடுது? 4ஆம் உதய மன்னன் பற்றி குறிப்பிடுது. கேப்பிட்டிகம கல்வெட்டு வந்து எந்த மன்னன் பற்றி குறிப்பிடுது? 4ஆம் உதய மன்னன் பற்றி குறிப்பிடுது. அடுத்த வந்து பரமானந்த கல்வெட்டு யாரை பற்றி குறிப்பிடுது? அமைச்சர்கள் பற்றி குறிப்பிடுது. பரமானந்த கல்வெட்டு யாரை பற்றி குறிப்பிடுது? அமைச்சர்கள் பற்றி குறிப்பிடுகின்றது. அடுத்த வந்து